நல்லா வசதியா இருக்குங்களா? எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு சோடா கேட்டு 1 ஹவர் கழிச்சு வந்துச்சு. வாயை மூடிக்கிட்டுறா. அப்பா எப்படி இருக்காரு? நீங்க போன கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு மாத்திட்டாங்க. ஆஹா. திடீர்னு ஷாக் ஆனதால ஒரு சின்ன மயக்கம், அவ்வளவுதான். ஃபுல் செக்கப்பும் பண்ணியாச்சு. கடவுள் புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஐயா அடம் பிடிச்சதுனால நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இனிமே டாக்டர் வீட்டுக்கு வந்து பாப்பாரு. அப்ப ரொம்ப வசதியா போச்சு. இனிமே லேட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்து வை. நேரா போய் அப்பாவை பார்க்கலாம். உடனே அதெல்லாம் போறேன். வேண்டாம். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நாளைக்கு காலையிலேயே நீங்க ஊருக்கு கிளம்புறது நல்லது. உங்களை அவரு பார்க்க விரும்பலன்னு சொன்னாரு. அப்புறம் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? வர்க்கீசனே, நீங்க கவலைப்பட வேண்டாம். வக்கீல் அம்மாவை டைவர்ஸ் பண்ண மாதிரி அப்பா உங்களையும் டைவர்ஸ் பண்ணிருக்கலாம். ஆமாண்ணே, டைவர்ஸ் பண்ண மகனை ஏத்துக்க எந்த அப்பனும் கொஞ்சம் தயங்கத்தான் செய்வான். கரெக்டா? பெத்த மகனவே பார்க்க மனசு இல்லாத ஒரு அப்பங்கிட்ட அனுமதி கேட்க வந்த நான் தாண்டா மடையன். அது கரெக்ட். யாரோட அனுமதி இல்லாம ஞானஸ்தானம் பண்ணி ஆலய திருவிழாவை நான் நடத்தி காட்டுறேன். நடத்திடலாம். ஆனா அந்த ஐயங்கார் நம்மள பிச்சைக்கார மாதிரி நினைச்சிட்டாருடா. ஆமாண்ணே. அவருக்கு வயசாகி டிக்கெட் வாங்கி மேல போற நாள் வரப்போகுது. ஆ. இந்த நேரத்துல பெத்த புள்ளிய கூப்பிட்டு 4 வார்த்தை சொல்லி அனுப்புனா என்ன குறைஞ்சா போயிடுவாரு. நினைக்க என்னால தாங்க முடிஞ்சது முடியல. முடிஞ்சு போச்சு. அப்படின்னா இன்னொரு பாட்டில் ஆர்டர் பண்ணேன். ஐயோ, அது இல்ல. பின்ன நம்மள பிச்சைக்காரங்க நாக்குனது முடிஞ்சு போச்சு. ராத்திரில நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு போயிருவோம். போலாம். நாம இன்னைக்கு ராத்திரியே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. ஓகே. நீ இங்கே உட்காந்து ஒரு பாட்டில் அடி. இது ஏன் இடுப்புல இருக்கட்டும். வர்க்கீசன், எங்க போறீங்க? சூச்சாவா போறீங்க? இல்ல, ஆ. நான் அந்த ஐயங்கார் வீட்டுக்கு முன்னாடி போய் மார்க்கெட் ராகத்துல 2 கீர்த்தனம் பாடணும். அது சரி. தண்ணி உள்ள போனா சங்கீதம் தானா வரும். ஐயோ, பக்கமேலத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு அவங்க செக்யூரிட்டி இருக்காங்கல்ல. அப்படியா? அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வாங்க. டேய், ஒரு கோட்டர் எடுத்துட்டு வாடா சீக்கிரம். இடி இடிக்குது. ஓ, நிறுத்தியா? யாரையா நீ கேட்காம உள்ள வர? போடா. மன்னித்துங்கிறியா? எழுந்துடா போரிக்கு எழுந்துடா. துப்புடா மண்ண. யாரையா நீ? துப்பு. உட்கார். நல்ல வேலைக்காரனா அடங்கி உடங்கி இதே மாதிரி இருக்கணும். வித்வான் விஷ்ணு ஐயங்கார், வா வெளியில. ரொம்ப தூரம் இருக்கிற கிராமத்துல இருந்து வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசினேன்னு உன் பின்னாடியே ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்க. அது உனக்கு புரியல. யார் அது? லாரியில அடி போட்டு கிடந்த உன்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு நன்றி எதிர்பார்த்து நான் வரல. நோ தேங்க்ஸ். வெடுக்கு, அது ஒரு புண்ணிய காரியம். இல்லங்க, உட்காந்துக்கிறேங்க. உங்களை நேரா பார்த்து பேசணும்னு சொன்னதும் பார்க்க விரும்பலன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியணும். எவ்வளோ ஒருத்திக்கு எவனாலேயோ பிறந்த புள்ள கிடையாதுன்னா சிலுவை வீட்டு மரியத்துக்கு இங்க நிக்கிற விஷ்ணு ஐயங்கார் பரிசா கொடுத்த புள்ளன்னா. நீ எங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணாலும் நான் உன் புள்ளதான். அவ்வளவு சீக்கிரம் இந்த ரத்த பந்தத்தை யாராலும் பிரிக்க முடியாது. கடையில போய் பணம் கொடுத்து அப்பாவை வாங்கவும் முடியாது. அப்படி இருந்தா இந்த வர்கீஸ் ஒரு நல்ல அப்பாவை வாங்கியிருப்பேன். நான் உங்களை பார்க்க வந்ததுக்கு பிச்சை போட்டு அனுப்புனீங்கல்ல, இது இருக்கு உங்க பணம். 10 காசு எனக்கு வேண்டாம். எடுத்துக்கங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மனசுல நல்லெண்ணம் இருக்கணும். நேசிக்க தெரிஞ்ச ஒரு இதயம் வேணும். அதை விட்டுட்டு சாகிதம் கடலும் சமுத்திரம் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பாட்டு பாடுறவங்க எல்லாம் சங்கீதம் படிக்க கடலுக்கா போவாங்க? சரி, சங்கீதம்னா என்ன? எல்லாத்துலயும் தான் சங்கீதம் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சங்கீதம் இருக்கு. அத கோர்ட்ல விட்டுட்டீங்க.
அப்பா பிள்ளைக்கு நடுவுல ஒரு சங்கீதம் இருக்கு, அது ஜாதியால போச்சு. வேற என்னையா சங்கீதம் இருக்கு? வாழ்க்கைங்கிற இனிமையான சங்கீதத்தை விட்டுட்டு சபையில சங்கீதம் பாடுறதுல என்ன அர்த்தம் இருக்கியா? எந்த அர்த்தமும் இல்ல, எந்த அர்த்தமும் இல்ல. அண்ணே ஏய், போடா. ஐயோ. ஐயோ. அம்மா, அம்மா. 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 வர்கீஸ், சரி சரி ரி ரி சரி கரி கா கா சரி சரி ரி ரி சரி கரி கா கா க ப த சரி ச த ப க ப க ரி சா க ப த சரி ச த ப க ப க ரி சா அம்மா, காஃபி காஃபி. நான் எங்க இருக்கேன்? இன்னைக்கு இது போதும், எல்லாரும் கிளம்புங்க. ம். அட, இப்படி பதுங்கி பதுங்கி எங்க போறீங்க? இது யாரு? நேத்து குடிச்சது இன்னும் தெரியல போல இருக்கு. ஆ? உங்களுக்கு டீயா காஃபியா என்ன வேணும்னு சொல்லிடுங்க. ஏன்னா வித்வானோட பையனை நல்லா பாத்துக்கலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்ல. இத பாரு, ம்? காலையில கரடி வயல கைய விட்டு விளையாடாத. எனக்கு என்ன தெரியணும்னா, நேத்து ராத்திரி ஏன் அனுமதி இல்லாம என் பாடியை தூக்கி உள்ள கொண்டு போய் படுக்க வைக்க உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தா? வெளியில பனியில படுத்திருக்கீங்களேன்னு உள்ள படுக்க வச்சது தப்பா போச்சா? என் பாடிய நான் விரும்புற இடத்துல படுக்க வைப்பேன். சில நேரம் பனியில, சில நேரம் வெயில்ல, சில நேரம் மழையில. அப்படி மழையில வெயில்ல பனியில இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிருவீங்களா? அப்படின்னா ரோடு போடுற ரோட்ல தான் கிடக்குது, அதை எடுத்து ரூம்ல வச்சுக்க. ஐயங்காரங்கன்னா கொஞ்சமாவது மரியாதை தெரியும். இவர் பெரிய மரியாதைக்காரர். நேத்து குடிச்சு போதையில அசிங்கமா என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. பெத்த புள்ளகிட்ட அன்பே இல்லாத வித்வானுக்கு கஷ்டமாயிடுச்சா? குடி போதையில இருந்ததுனால எனக்கு அது தெரியல. இன்னைக்கு நல்ல தெளிவா 4 திட்டு திட்டிட்டு அவருடைய கஷ்டத்தை நேர்ல பாத்துட்டு போறேன். எங்க அவரு? வித்வான்! என்ன தேடி வந்தது வேற யாரும் இல்ல சிவராமா, என் ரத்தத்துல பிறந்த என் சொந்த புள்ள. அவன் வந்த விவரத்தை கூட என்கிட்ட சொல்லாம நீ எதுக்காக அவனை போன் அனுப்பி வச்ச? இத்தனை வருஷத்துல ஒரு முறையாவது அவரை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு நான் பார்த்ததில்ல. மகனை பத்தி நீங்க எந்த தகவலையும் கேட்டதில்ல. அப்படிப்பட்ட ஒரு உறவுங்கிறதால ஒருவேளை அவரை பார்த்தா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சுதான். பார்க்கணும்னு ஆசை இல்லாம இல்லையா, பார்த்ததுக்கு அப்புறம் இங்க கூட்டிட்டு வரணும், தங்க வைக்கணும் அப்படின்லாம் தோணும். அவங்க அம்மா மனச நோக வச்சு அவனை அங்கிருந்து பிரிச்சு கூட்டு வர்றது. அதனாலதான் சங்கீதத்துல மனச செலுத்தி எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ண. என்னோட மக என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவான்னு எனக்கு தெரியும். அந்த நிமிஷத்துக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இப்போ என் உயிரை காப்பாத்தி என்ன மறுபடியும் வாழ வச்சது என் மகன் தான். என் மகனை என்கிட்ட திருப்பி அனுப்புனது அந்த கடவுள் தான். அவர் என்ன கைவிடல. இத்தனை வருஷம் கழிச்சாவது உனக்கு அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்பாவை நேர்ல பார்த்து திட்ட போறீங்கன்னு சொன்னீங்க, திட்டலையா?
For more updates, like, comment, subscribe to our channel.